பாருங்க அழுக்கு ரொம்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஏங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் வீடியோஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஏதாவது வேஸ்ட் ஆகுதாங்க செய்யும். அதுக்கு வேண்டி நம்ம வேஸ்ட் ஆகுதுன்னு எதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது. நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். அதை தாங்க நான் வந்து இப்போ சொன்னேன். அதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நிறைய பேர்த்துக்கு நிறைய மைண்டில் நம்ம லேடிஸ் எல்லாத்துக்குமே என்னென்னா, நமக்கு எந்த சோப்பு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கொஸ்டின் இருக்கும். லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸுக்கும் கூட தான். இந்த பிரச்சனையை, அதாவது இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதா தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நான் செய்ய போகிறோம். நான் வந்து அதுக்காக இப்போ கொஞ்சம் சோப்பு எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன டிட்டர்ஜென்ட் சோப் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி எந்தெந்த சோப்பு எந்தெந்த மாதிரி ரியாக்ஷன் காட்டுது, எது அழுக்கு போகுது, எது அழுக்கு போகல அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து விளம்பரம் இல்லைங்க. நம்ம டைடெல்லாம் சோப் பார்க்கும்போது இப்படி தேய்ச்சாலே போகும், ரின் போட்டால் இப்படி தேய்ச்சா போதும், தேய்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விளம்பரம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இது வந்து அந்த மாதிரி இல்லை, அது எல்லாமே டெஸ்ட் பண்ணுற விளம்பரம். ஸோ அதனால் நாம் இன்றைக்கி இதோட பேசிகிட்டே இருக்காமல் என்னென்ன சோப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன சோப்பு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா, மைசூர் சாண்டல் டிட்டர்ஜென்ட் இது ஒன்று. நம்ம குளிக்கிற சோப்பு தான் பார்த்துருப்போம், பட் இது வந்து டிட்டர்ஜென்ட், துணி துவைக்கிறது. அதோட ரின்னுக்கு அடுத்ததாக வந்து சன்லைட்டு, அதுக்கு அடுத்தது வந்து ஏரில்லா அப்படின்ற ஒரு சோப்பு. இதுவும் டிட்டர்ஜென்ட் தான். இந்த கம்பெனியெல்லாம் நம்மளுக்கு விளம்பரம் வந்ததில்லை, பட் அதுவும் ஒரு சோப்பு தான். அதுக்கு அடுத்தது ஹென்கோ, அதுக்கு அடுத்தது அரசன், அதுக்கு அடுத்தது சர்ஃப் எக்ஸல், பவர், கடைசியாக நம்ம வந்து இப்படி தேய்ச்சாலே போகுமே அதுதான் டைடு. இந்த சோப்பு எல்லாத்தையுமே வச்சு நம்ம இன்றைக்கி ட்ரையல் பார்க்க போகிறோம். எது அழுக்கு போகுது, எது போகிறதில்ல அப்படின்னு வந்து டெஸ்ட் பார்க்க தான் போகிறோம். அதுக்காக நான் வந்து இப்போது இந்த சோப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்ல, இது வந்து நம்ம பார்க்குறதுக்காக நான் வந்து 3 சாஸும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ண சாஸ் தான் இது. இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம இந்த கரையை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். கரை ஆனால் தானே நம்ம அழுக்கு வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியும். இந்த சாஸ் வந்து நான் இதில் ஊற்றி எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து தேய்ச்சிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் காயட்டும். ஃபஸ்ட்டு நான் வந்து அரசன் எடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு துணி எடுத்துட்டேன். இப்போது அரசன் எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ சோப்பு போட்டு தேய்ச்சிக்கலாம். இது எந்த அளவுக்கு கரை போகுது அப்படிங்கிறத பார்த்து. இப்போ சன்லைட்டு,
இப்போ எல்லாத்தையும் எடுத்து விரித்து வச்சுருக்கேன். இது வந்து காஞ்சிருச்சு. இதில் வந்து எது அழுக்கு போயிருக்கு அழுக்கு போகலை அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு வேண்டி நான் இப்போ வந்து எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிலா அப்படின்ற சோப்பு. இந்த சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், அழுக்கு ரொம்ப போயிருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அது அப்படியே லைட்டாக இருக்க தான் செய்யுது. ஓகே, இதுக்கு அடுத்ததான் நம்ம அடுத்த சோப்பு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததான் வந்து சர்ஃப் எக்ஸல் கரை நல்லதுக்கு. பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் போயிருக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப இல்லை, கொஞ்சம் போயிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்த சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சாண்டல் டிட்டர்ஜென்ட். இங்கே பாருங்களேன், சர்ஃப் எக்ஸலை விட இது வந்து கரை போகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து லைட்டாக தான் இருக்குது அதில், அதை விட இது கொஞ்சம் இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் வந்து பாருங்கள், மேக்ஸிமம் இந்த கரை வந்து நல்லாவே போயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியுது. இப்போ இந்த 3 காட்டினதுலேயும் இது வந்து நல்லாவே கரை போயிருக்கு, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுக்கு அடுத்ததான் வந்து அரசன், என்றும் அரசன். இந்த அரசனோட தான் இது வந்து பாருங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் சன்லைட் அளவுக்கு போகலை, ஆனால் கொஞ்சம் இருக்குது. ஓகே, இது அரசன் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததான் வந்து ஹென்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. அரசன் கூட கொஞ்சம் போயிடுச்சு, ஹென்கோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முறை தேய்ச்சாலே போதும் ரின். இந்த ரின் தாங்க நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ரின் பாருங்கள், இந்த என்ன சொல்கிறது, அரசனும் சர்ஃப் எக்ஸலும் போகிற அளவுக்கு கூட இது வந்து ரின் போகலை. ஓகே, இதுக்கு அடுத்ததாக வந்து ட்ரிபிள் பவர். இந்த பவர் சோப் பாருங்களேன், அதே மாதிரி தான். இப்போது நம்ம ரின் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. லைட்டாக கரையெல்லாம் இருக்க தான் செய்யுது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டைடு இப்படின்னு போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ போகுள்ள அந்த டைடு தான். இந்த டைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகவே இல்லை, அதை தான் நானும் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு நான் எது சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். இந்த சன்லைட்டில் இவ்வளோ தூரம் கரை போகுமா அப்படிங்கிறது எனக்கே பயங்கர ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அரசன் தான் யூஸ் பண்ணுவோம். அரசனை விட சன்லைட் வந்து நல்லாவே போயிருக்கு. என்னோட ப்ரிப்பரேஷனில் நான் வந்து அரசனுக்கு இல்லை, சன்லைட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க் தருவேன். அதுக்கு அடுத்தது அரசன், சர்ஃப் எக்ஸல் இதெல்லாமே வந்து அதுக்கு அடுத்து தான் வரும். அதுக்கு வேண்டி எல்லாமே போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. 2-3 அண்ணம் போகலை, பட் மற்றது எல்லாமே நீங்களே ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கரைகள் எல்லாம் படாமல் பார்த்துக்கிறது நம்மளோட வேலை. என்னதான் பட்டாலும் இந்த மாதிரி சோப்பு போட்டாலும் அது வந்து போகாது. இந்த மாதிரி கரைகள் போகிறது எல்லாமே வந்து கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பார்ட்டி வேர் அந்த மாதிரி இங்கே மாதிரி ஏதாவது பேக்கரியெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சாஸ்லாம் படாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் நல்லது, நம்ம கைக்கும் நல்லது. ஓகேவா? நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க, ஏமா சாஸை ஊற்றுனேன், ஏமா வேறு ஏதாவது கரையை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாஸ் தான் வந்து இருக்கிறதுலே போகாத கடினமான கரை அப்படிங்கிறது வந்து சாஸ் தாங்க. மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக போகிறது தான். அதை வச்சு நம்ம ஈஸியாக போகிறத வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு யூஸும் இல்லை. போகாமல் எது இருக்கோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் யூஸு. இந்த இடத்துல நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சோப்புங்களில் நம்ம லேடிஸ் எல்லாமே என்ன எதிர்பார்ப்போம்னா, அதிகமாக நுர வர்றது எதுன்னு கேட்பீங்க. அதிகமாக நுர வர்றது ரின்னும் பவரும் அப்புறம் ஹென்கோ, இந்த 3மே அதிகமாக நுர வருது. நல்ல ஸ்மெல் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே டாப்பில் இருக்கிற நம்ம மைசூர் சாண்டல் தாங்க நல்ல ஸ்மெல்லாக கொடுக்குது. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ சோப்பு 9 சோப்பு வச்சு இந்த வீடியோவை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மறக்காமல் லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததான் இதை விட இதில் வந்து 9 சோப் மட்டும்தான் இருக்குது. இதை விட நிறைய சோப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்சது இதுதான். அது என்னென்ன சோப்பு இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் என்னென்ன சோப்பு இருக்குது அப்படிங்கிறத. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி அடுத்து வேறு வீடியோவில் வேறு ஐடியாவில் பார்க்கலாம். ஓகே, எப்பவுமே சொல்கிற மாதிரியே நான் சொல்லிடுறேன், வேறு வீடியோவில் வேறு ஐடியாவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.